அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் எல்லோரும் சுவனத்தின் மாளிகையில் பிரவேசிக்க வேண்டுமென்ற ஆவல் உள்ளவர்களாக, ஆசை உள்ளவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்கினியவர்களே, ஆசைப்பட வேண்டியதுதான், ஆசைப்பட வேண்டும். சுவனத்தின் மாளிகையில் நாம் சுகமாக இருக்க வேண்டும் என்ற ஆசை எல்லோரிடத்திலும் இருக்க வேண்டும் என்பதாக இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. அந்த சுவனத்தின் மாளிகைகளை எவ்வாறு நாம் பெற்றுக்கொள்வது, எப்படி நாம் அடைந்து கொள்வது என்பதை பற்றி அருள்மறையாம் திருமறையிலே வல்ல ரஹ்மான் அதிகமாக நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார். அந்த சுவனத்தின் தன்மைகளை பற்றியும் நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றான். அந்த சுவனத்தை எப்படி அடைந்து கொள்ளலாம் என்பதை பற்றியும் உண்டான வழிகளையும் நமக்கு வல்ல ரஹ்மான் தெளிவான முறையில் அழகாக நமக்கு அருள்மறையாம் திருமறையிலே சொல்லி காட்டியிருக்கின்றான். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் சுவனத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வழிகளையும், சுவனத்தில் உண்டான அந்த சுகங்களை அனுபவிக்கக்கூடிய செயல்பாடுகள் என்ன என்பதை பற்றியெல்லாம் நமக்கு மத்தியிலே சொல்லி காட்டியது மாத்திரமல்லாமல் அதை அவர்களது வாழ்க்கையில் கடைபிடித்து வாழ்ந்து காட்டியும் நமக்கு சென்றிருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம். அதன் அடிப்படையில் நாம் பார்க்கின்ற பொழுது அந்த சுவனம் எப்படி இருக்கும், அந்த சுவனம் எந்த அளவுக்கு பெரியதாக இருக்கும், அந்த சுவனத்தின் இன்பங்கள் எல்லாம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி நாம் பார்க்கின்ற பொழுது சஹல் இப்னு சஅத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி புகாரி ஷரீஃபிலே வருகின்றது. சொர்க்கத்தில் ஒரு சாட்டை வைக்கும் அளவுக்கு இடம் கிடைப்பது உலகத்தையும் அதில் உள்ளவற்றையும் விட சிறந்தது என கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறியுள்ளார்கள். சாட்டை வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மனிதனுக்கு இடம் கிடைத்தது என்று சொன்னால் அது எவ்வளவு பெரியதாக இருக்கின்றது பாருங்கள். உலகத்தில் உண்டான பொருள்களை விட அது பெரியதாக இருக்கும் என்பதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அந்த சுவனத்தினுடைய தன்மை, அதனுடைய மேன்மை, அதனுடைய உயர்வு அன்புக்கினியவர்களை எப்படிப்பட்டதாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சொல்லப்படுகின்றது, அப்படிப்பட்ட சுவனத்தை நாம் அதிகமாக தேடக்கூடியவர்களாக, அதிகமாக இறைவனிடத்தில் கேட்கக்கூடியவர்களாக, அதை அடைந்து கொள்வதற்குண்டான செயல்பாடுகள் என்னவோ அதை அதிகமாக செய்து வரக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதாக இஸ்லாம் சொல்லி காட்டுகின்றது. அன்புக்கினியவர்களே, அதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் இவ்வாறு கேட்பார்கள் என்பதாக வல்ல ரஹ்மான் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். வஜஅல்னி மின் வரஸத்தில் ஜன்னத்தின் நஈமி என்பதாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் இவ்வாறு கேட்பார்கள் என்பதாக வல்ல ரஹ்மான் சொல்கின்றான். சுவனத்தின் வாரிசுதாரர்களில் ஒருவராகவும் என்னை ஆக்குவாயாக, சுவனத்தினுடைய வாரிசுதாரர்களில் ஒருவராக என்னை ஆக்குவாயாக யா அல்லாஹ் என்பதாக இவ்வாறு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் கேட்பார்கள் என்பதாக வல்ல ரஹ்மான் நமக்கு சொல்லி காட்டுகின்றார். இவ்வாறு தான் நாமும் கேட்க வேண்டும். யா அல்லாஹ், சுவனத்தினுடைய வாரிசுதாரர்கள் ஒருவராக எங்களை ஆக்கு யா அல்லாஹ், யா அல்லாஹ் என்னை ஆக்கிவிடு யா அல்லாஹ், சுவனத்துக்குரியவனாக என்னை ஆக்கிவிடு, சுவனத்தில் உண்டான இன்பங்களை பெறக்கூடிய அந்த பாக்கியசாலியாக என்னை ஆக்கிவிடு யா அல்லாஹ் என்பதாக வல்ல ரஹ்மானிடத்தில் நாம் கேட்க வேண்டும் என்பதாக அன்புக்கினியவர்களை எச்சரிக்கை மூட்டி வல்ல ரஹ்மான் சொல்லி காட்டுகின்றார். இவ்வாறெல்லாம் உங்களது முன்னோர்கள் கேட்டார்கள், இவ்வாறெல்லாம் உங்களது முன்னோர்கள் நடந்து கொண்டார்கள், நீங்களும் நடந்து கொள்ளுங்கள், நீங்களும் அதை போன்று கேட்டு அந்த சூனத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்பது போன்று வல்ல ரஹ்மான் நமக்கு சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். சூனத்தை அடைவதற்குண்டான வழிகளை நாம் பார்க்கின்ற பொழுது அன்புக்கினியவர்களை சஹாபாக்கள் பொருளாதாரத்தை கொடுத்தார்கள், உடல் உழைப்பு கொடுத்தார்கள், ஏன் உயிரையும் கொடுத்து அந்த சூனத்தை பெற வேண்டும் என்ற ஆவல் உள்ளவர்களாக, ஆசை உள்ளவர்களாக சஹாபா பெருமக்கள் இருந்திருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம். பத்ர் போர்க்களம்
போருக்கு அணிவரிசையை சரி செய்கின்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். அந்த நேரத்தில் போரில் கலந்து கொண்டு வீர மரணம் அடைவதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஹாபா பெருமக்களுக்கு ஆர்வம் ஊட்டினார்கள். அப்போது இவ்வாறு சொன்னார்கள், எவர் போர்க்களத்திலே பொறுமையோடும் நன்மையை எதிர்பார்த்தும் புறமுதுகிட்டு ஓடாமல் எதிரிகளை நோக்கி முன்னோறி சென்று போர் செய்து இறுதியில் வீர மரணம் அடைவாரோ அவர் நிச்சயம் சோனத்தில் நுழைவார் என்று கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள். அந்த போர்க்களத்திலே உமர் இப்னு ஹுமாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் இருந்து கொண்டிருந்தார்கள். இவர்கள் மதீனாவில் பெருமானார் வருவதற்கு முன்பாகவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மனிதர்களில் ஒருவர். பெருமானார் மதீனாவுக்கு வருவதற்கு முன்பாகவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களில் அவரும் ஒருவர். அன்புக்கினியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இவ்வாறு சொன்னதும் உமர் இப்னு ஹுமாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் பெருமானாரிடத்தில் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ், போரிலே கொல்லப்பட்டால், போரிலே ஷஹீதாகிவிட்டால் அவருக்கு சோனம் கிடைக்கும் அல்லவா? வானம் பூமியை விட விசாலமான அந்த சோனம் கிடைக்கும் அல்லவா என்பதாக கூறிவிட்டு அவர்கள் திண்டு கொண்டிருந்த பேரித்தம்பளத்தை தூக்கி எறிந்துவிட்டு, அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருந்த அந்த பேரித்தம்பளத்தை தூக்கி எறிந்துவிட்டு போர்க்களத்திற்குள் சென்றார்கள். மும்பரமாக போரிட்டார்கள். அந்த போரிலே ஷஹீதடைந்தார்கள் என்பதாக சொல்லப்படுகின்றது. சிந்தித்து பார்க்க வேண்டும். எனக்கு சோனம் வேண்டும், இந்த போரிலே ஷஹீதானால் வல்ல ரஹ்மான் சோனத்தை கொடுக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்ற சொல்லை காதிலே வாங்கியதும் இந்த போரில் நான் மும்பரமாக போரிடுவேன், போரிட்டு அல்லாவுக்காக எனது இன்னுயிரையும் இந்த போரிலே கொடுப்பேன், நாளை மறுமையிலே சோனத்தை பெற வேண்டும் என்ற ஆவல் உள்ளவர்களாக அந்த சத்திய சீலர்களாகிய சஹாபாக்கள் இருந்திருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். இப்படியெல்லாம் பொருளாலும் உடைமைகளாலும் உயிராலும் உயிர்களையெல்லாம் கொடுத்தும் அந்த சோனத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவல் உள்ளவர்களாக சஹாபா பெருமக்கள் இருந்திருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம். எனவே அன்புக்கினியவர்களே, அப்படிப்பட்ட அந்த உயர்வான சோனத்தை நாமும் அடைந்து கொள்ள வேண்டும். அதற்கு வல்ல ரஹ்மான் சில வழிகளை சொல்லி காட்டுகின்றான். நல்ல அடியார்களாக நல்ல இபாதத்துகளை செய்து வாருங்கள். நல்ல அடியார்களாக இருந்து நல்ல இபாதத்துகளை செய்து வாருங்கள். நல்ல இபாதத்தை யார் செய்து வருகின்றார்களோ அவர்களுக்கு வல்ல ரஹ்மான் எப்படியெல்லாம் சோனத்தை கொடுப்பான் என்பதாக நாம் பார்க்கின்ற பொழுது வல்ல ரஹ்மான் வர்ணித்து கூறுவதை பெருமானாரே சொல்லி காட்டுகின்றார்கள். எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த மனிதரின் உள்ளத்திலும் தோன்றிராத இன்பங்களை சோனத்தில் நாம் அவருக்கு கொடுப்போம் என்பதாக சொல்லி காட்டுகின்றார். எந்த காதும் கேட்டிராத, எந்த கண்ணும் பார்த்திராத, எந்த உள்ளத்திலும் அதை பற்றி உண்டான எண்ணம் இப்படிதான் இருக்கும் என்பது பற்றி அவர் சிந்திக்க முடியாத அளவுக்கு உண்டான சுகபோகங்களை மறுமையிலே சோனத்திலே நாம் நல்லடியார்களுக்காக தயார்படுத்தி வைத்திருக்கின்றோம் என்பதாக வல்ல ரஹ்மான் சொல்லுவதாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே அன்புக்கினியவர்களே, நல்ல அமல்களை செய்து வல்ல ரஹ்மான் சொல்லி காட்டுவது போன்று அந்த உயர்தரமான சோனத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நல்லடியார்களாக நானும் நீங்களும் ஆகுவதற்குண்டான ஒரு தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் கொடுத்தரல வேண்டும் என்பதாக கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், ஸலாமுன் அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம்.